ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அண்ட் ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெலட்டோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும் சுரப்பி? ஆன்சர் பி, பீனியல் சுரப்பி. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு? ஆன்சர் பி, 70 முதல் 110 மில்லிகிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பி, டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம்? ஆன்சர் டி, 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சி, சோவியத் யூனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், லக்னோ உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் டி, 1916. லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசிய காங்கிரசிற்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி மாகாண சட்டமன்றங்களில் மத சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று 2 கட்சிகளும் ஒப்புக்கொண்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் பி, 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்திக்கும் லார்ட் இர்வின் பிரபுவிற்கும் இடையே நடைபெற்றது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் சட்ட மறுப்பு இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கையெழுத்தானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் டி, வினோபா பாவே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பொருளாதார சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஏ, 1991. இந்திய பொருளாதார சீர்திருத்தம் என்பது நாட்டின் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கப்படுதலாகும். தாராளமயமாக்கப்படுதல் என்பது அரசு தனது கட்டுப்பாடுகளை குறைத்து தனியார் நிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய வழிவகை செய்வதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்கள்? ஆன்சர் டி, கல்பாக்கம் மற்றும் கூடன்குளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக வீடியோ போட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.